இவன் தாங்க எங்கள் டீம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு. ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச், கீப்பர் விட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த ஒரு மேட்ச்சில் 17 பால் 31 அடிச்சிட்டாங்க. என்றைக்குமே அடிச்சதில்லை, இன்னைக்கு அடித்தான். என்னென்ன பண்ணுறான் பாருங்க. 17 பால் 31 ஓப்பனிங் பாஸ் விளாண்டு மேட்ச் ஜெயிக்க போகுது. எத்தனை மாசம் கழிச்சு அதெல்லாம் தெரியாது. மேட்ச் ஜெயிச்சமா இல்லையா? நீ மேன் ஆஃப் த மேட்ச் வந்தாக்கா நீ தான் எனக்கு வாங்கி தரணும். சரியா? வந்து சான்ஸ் தரணும்பா. ஞாயிற்றுக்கிழமை வந்து மறுபடியும் நானே போய் விளாண்டாக்கா அப்புறம் இவங்க எல்லாம் என்னத்துக்கு வருவாங்க? இன்னைக்கு 17 பால் 31 யாராச்சும் விளாட்டும். அம்பையர் இல்லப்பா, அம்பையர் பாத்துக்கிறேன். எனக்கு சும்மா சும்மா விளாண்டு இருக்க முடியாதுல்ல. 30 மேட்ச் ஆனாரு, 3 ரன் அடிச்சிருந்தாரு. ஒரே ஒரு மேட்ச் 15 ரன் அடிச்சிருக்காரு. எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சிடும். நான் சொல்றேன், பிக் ஹீரோ ஆப்ல ஜேஎஸ் பிருத்திவின்ற பேர்ல எடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்படிதான் பொய்யா பேசிட்டு இருக்கிறது. புரிஞ்சு பூக்குற மாதிரி அடிச்சாரு. எடுத்தவன பாருங்க, ஜேஎஸ் பிருத்வி பிளேயர் ஆஃப் த மேட்ச். 17 பால் 34 ரன் அடிச்சிருக்கேன். மறுபடியும் வெளில உட்கார வைக்கிறாங்க. இந்த மேட்ச் தோத்தாக்கா காரணம் இல்லை, இவங்க தான் காரணம். அம்பையர் போயிட்டே இருக்கேன், வீட்டுக்கு போறேன்னு நினைக்கிறேன். தம்பி டீம் ஸ்கோர் 4 ஓவருக்கு 34, 24 பால் 34 ரன்னு டோட்டல் டீம் ஸ்கோர். போன மேட்ச்ல 17 பால் போடாந்தாண்டா ஆடி அமாவாசை கூட தான் அடிச்சிருது. டீ வாங்கி கொடுத்து எனக்கு மூலையில உட்கார வச்சிருக்கானுங்க. மச்சி நல்லா ஞாபகம் வச்சுக்க, 17 பால் 31 ரன் நான் அடிச்சிருக்கேன் போன மேட்ச்ல. இந்த மேட்ச்ல எவன் அடிக்கிறான்னு பாருங்க. ஆனா மேட்ச் வந்து தோக்க போறாங்க, இறக்குனா தானே ஜெயிக்கிறதுக்கு. போன மேட்ச்ல ஸ்கோர் பண்ணது எல்லாமே பெரிய பெரிய பவுலர் அவங்க டீம்ல. அவங்க ஓவர்லேயே அடிச்சு கிழிச்சிட்டேன். இப்போ எல்லாம் வந்து மொக்க பவுலர் தான் போறாங்க. யார் அந்த மொக்க பவுலர்? அப்படியே திருப்பி காமி. சீதா 17-31 போன மேட்ச். போன மேட்ச்ல 17-35 கீப்பிங் வச்சு விட்டாங்க ஆளு. 17-34 பில்டிங். இந்த மாதிரி ஆளுங்க ஒவ்வொரு டீம்லையும் இருப்பானுங்க. இவங்களுக்கு அந்த வீடியோ டேக் பண்ணி விடுங்க.